டெக் லவர்ஸ் ஜூன் மாசம் பூம் ஆக போகுது. ஓப்போல ஆரம்பிச்சு போக்கோ வரைக்கும் எல்லா பிராண்ட்ஸும் இந்த மாசம் அவங்களோட பெஸ்ட் போன்ஸ் லான்ச் பண்ண போறாங்க. மே மாசம் நிறைய நல்ல மொபைல் லான்ச் ஆயிருந்தாலும் எல்லாமே 30,000 ரூபாய் அந்த செக்மெண்ட்ல இருந்த மொபைலா இருந்தது. ஆனா இந்த மாசம் அப்படி கிடையாது. எல்லா செக்மெண்ட்லயும் வரப்போகுது தரமான பிளாக்ஷிப் மொபைல், மிட் ரேஞ்ச் பிளாக்ஷிப் கில்லர்ஸ், அது போக பட்ஜெட் மொபைல்ஸுமே இந்த ஜூன் மாசம் லான்ச் ஆக போகுது. சோ என்னென்ன மொபைல்ஸ் இந்த வீடியோல பார்த்துடலாம். நாம பார்க்க போறது அப்கமிங் மொபைல் ஜூன் 2025. ஃபர்ஸ்ட் ஒரு காம்பாக்ட் போன், ஆனா கன்ஃபார்ம் இல்லாத போன், விவோவோட X200 FE அப்படின்ற ஒரு காம்பாக்ட் போனை விவோல இருந்து கொண்டு வந்திருந்தாங்க. சோ இந்த மொபைல் மட்டும் தான் X சீரிஸ்ல லான்ச் பண்ணாம இருக்காங்க. இது ஜூனோட எண்ட்ல வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இது ஒரு காம்பாக்ட் போன் அப்படின்றனால 6.3 இன்ச்சஸ் AMOLED டிஸ்ப்ளே, Dimensity 9400E அப்படின்ற ப்ராசஸர், 50 MP கான ட்ரிபிள் கேமரா செட்டப், செகண்டரி வந்து 50 MP டெலஃபோட்டோவும், தேர்ட் 8 MP வைட் ஆங்கிளும் கொடுத்திருக்காங்க. 6200 mAh பேட்டரி, 90 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வர இந்த மொபைல் ஒரு 50 ல இருந்து 60,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு பிரீமியம் காம்பாக்ட் போன் வேணும் அப்படின்னா இதை நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்து Xiaomi 15 CV. இது ஜூனோட 2வது அல்லது 3வது வாரத்துல இந்தியால லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். இது ஒரு கேமரா சென்ட்ரிக் போன் அப்படின்றனால கேமரா ஃபோக்கஸ்டா தான் நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப், அல்ட்ரா வைட், அது போக டெலஃபோட்டோ கேமராவோட இருக்கு. ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு 50 MP கான கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. இப்ப பேட்டரி எல்லாம் அதிகமானதுனால ஒரு 6500 mAh பேட்டரி, 90 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டா இந்த மொபைல்லயுமே எதிர்பார்க்கலாம். இது மெயினா ஃபோக்கஸ் பண்றது செல்ஃபி அப்புறம் கேமரா தான். இந்த மொபைல் 40 ல இருந்து 45,000 ரூபாய் பிரைஸ்ல வரும். கேமராக்காக ஒரு மொபைலுக்கு வெயிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலுக்கு வெயிட் பண்ணுங்க. அடுத்து பெஸ்ட் பெர்ஃபார்மிங் காம்பாக்ட் போன், OnePlus ல இருந்து வரப்போற OnePlus 13s. இந்த மொபைல் வர 5ஆம் தேதி லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த மொபைல்ல 6.3 இன்ச்சஸ் காம்பாக்டான குட்டி டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 6.3 இன்ச்சஸ் குட்டி டிஸ்ப்ளேடா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இப்ப டிஸ்ப்ளே போயிட்டு இருக்க சைஸ பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது குட்டி டிஸ்ப்ளே தான். இது தவிர இதனோட ஹைலைட்டே இதனோட ப்ராசஸர், MediaTekோட 8 Elite அப்படின்ற ப்ராசஸர், 6200 mAh பேட்டரி, 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், இது எல்லாத்துக்கும் மேல 50 MP கான டுவெல் கேமரா செட்டப்பும் இருக்கு. சோ இங்க காம்பாக்ட் போனா இருந்தாலும் 8 Elite கொடுத்து ஒரு பெரிய பேட்டரி, நல்லா ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்து இந்த மொபைலை எட்டு வராங்க. சோ இந்த மொபைலோட பிரைசிங் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 ல இருந்து 60,000 ரூபாய்க்குள்ள இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன். அடுத்து மிட் ரேஞ்ச் கில்லர்ஸ் பார்க்கலாம். இதுல மெயினா வரது OnePlus ல இருந்து Nord CE5, OnePlus ஓட Nord 5. இங்க ரெண்டுமே கன்ஃபார்ம் இல்ல. அதிகபட்சமா OnePlus ஓட Nord CE5 வந்து ஜூனோட லாஸ்ட்க்குள்ள வந்துரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இது வந்து எனக்கு வந்து கன்ஃபார்மா தெரியல, வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற லிஸ்ட்லயே வச்சுக்கோங்க. ஒருவேளை ரெண்டு வந்தாலும் கூட சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த மொபைல் எடுத்துக்கிட்டீங்கன்னா MediaTekோட Dimensity 8350 அப்படின்ற ப்ராசஸரோட வருது. கூடவே 6.7 இன்ச்சஸ் கான AMOLED டிஸ்ப்ளே, 7100 mAh பேட்டரி, 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட டுவெல் கேமரா செட்டப், ஃப்ரண்ட்ல 16 MP கேமராவோட வரும் அப்படின்னு பார்க்க முடியுது. இங்க நாட் சீரிஸ் அப்படினாலே ஒரு நல்ல பிரைஸ்ல பிக்ஸ் பண்ணுவாங்க. சோ அப்படி பார்க்கும்போது இந்த மொபைல் ஒரு 25,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. எனக்கு வந்து நம்பவே முடியல, OnePlus இந்த மொபைல் 25,000 ரூபாய்க்கு தருவாங்களா அப்படின்ற மாதிரி தான் என் மைண்ட் செட் இருக்கு. சோ லான்ச் ஆகட்டும், என்ன பிரைஸ்க்கு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சோ 25,000 ரூபாய்க்கு வந்தது அப்படின்னா ஒரு தரமான டீலா இருக்கும். 30,000 ரூபாய்க்குள்ள கண்டிப்பா பிரைஸ் பண்ணுவாங்க. அடுத்து விவோவோட Vivo T4 Ultra. இதுவுமே கன்ஃபார்ம் இல்லாத ஒரு மொபைல் தான். இது வந்து ஜூனோட லாஸ்ட்ல வரலாம். அப்படி மிஸ் ஆச்சுன்னா ஜூலையோட ஆரம்பத்துல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. விவோவோட T4 ரொம்ப நல்லா இருக்கும். சோ அதுக்கு அல்ட்ரா வெர்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இதுல 6.78 இன்ச்சஸ் 1.5K 144Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள குவாட் கர்வ்ட் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. Dimensity 9300+ அப்படின்ற ப்ராசஸரோட 6000 mAh பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் டீடைல் பத்தி நமக்கு தெரியல. 50 MP கான டுவெல் கேமரா செட்டப், ஃப்ரண்ட்ல 50 MP கேமரா செட்டப்போட இந்த மொபைல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இதுக்கு முன்னாடி வந்த பிரைசிங் வச்சு பார்க்கும்போது இதுவுமே ஒரு 30,000 ரூபாய் அல்லது அது மிஞ்சி போனா 32 ல இருந்து 35,000 ரூபாய்க்குள்ள பிரைஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சோ பட்ஜெட்லயும் வேணும், எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கணும், ஒரு வேற லெவல் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மொபைலா, நல்ல கேமரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மொபைலுக்கு நீங்க வெயிட் பண்ணலாம். அடுத்து மோட்டோவோட H series. சோ சொல்லவே வேண்டாம், மோட்டோ அவங்களோட ருத்ர தாண்டவா ஆனாங்க. அவங்களோட நிறைய மொபைல்ஸ் லான்ச் பண்ணாங்க. மொபைல்ஸ் மட்டும் இல்ல, டேப் வரைக்கும் எல்லாமே லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. மோட்டோல லான்ச் ஆகாம இருக்கிறதுல H60 அப்படின்ற ஒரு மொபைல் இருக்கு. சோ இந்த மொபைல் தான் ஜூன்ல உங்களுக்கு 2வது அல்லது 3வது வாரத்துல லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. டிஸ்ப்ளே எப்பவும் கொடுக்குற மாதிரி 6.7 இன்ச்சஸ் 1.5K POLED டிஸ்ப்ளே இருக்கும். இங்க ப்ராசஸர் நிறைய இடங்கள்ல குழப்பமா இருக்கு. ஒரு சில இடங்கள்ல Dimensity 7300 பார்க்க முடியுது. நிறைய இடங்கள்ல Snapdragonோட 7 Gen 3 அப்படின்னு பார்க்க முடியுது. Gen 3 தான் வரும்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா மோட்டோ எப்பவுமே சொதப்ப மாட்டாங்க.
20,000 இருந்து 25,000 ரூபாய்க்கு வர போற இந்த மொபைல்ல கண்டிப்பா 7 Gen 3 தான் கொடுப்பாங்க. ஒருவேளை 20,000 ரூபாய்க்கு கீழே பிரைஸ் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல Dimensity 7300 இந்த மொபைல் வர வாய்ப்பு இருக்கு. 50 MPக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப், அதே 50 MPல ஃப்ரண்ட் கேமரா கொடுத்து ஒரு 5000 mAh பேட்டரி 68 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் எதிர்பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 25,000 ரூபாய்க்குள்ள இந்த மொபைலோட பிரைசிங் இருக்கும். அடுத்து ஃபிளாக்ஷிப் கில்லர். இதுல மெயினா நம்ம பார்க்க போறது போகோவோட F series. சோ போகோ F seriesனாலே ஃபிளாக்ஷிப் கில்லர் தான் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. சோ அந்த வருஷத்துல போகோ F7 ஜூனோட கடைசியில இந்தியால லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே சைனால ரெட்மி பிராண்டிங் லான்ச் ஆயிடுச்சு. சோ அந்த மொபைல் தான் அங்க வருது அப்படின்றனால நமக்கு தெளிவான டீடைல் ரொம்ப நல்லாவே தெரியும். இதுல ஸ்னாப்டிராகனோட 8s Gen 4 அப்படின்ற ப்ராசரோட 50 MPக்கான டுவெல் கேமரா, பெரிய 7550 mAh பேட்டரி, 90 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 6.83 இன்ச்சஸ்க்கான 1.5K AMOLED டிஸ்ப்ளே இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல IP68 69 ரேட்டிங் கொடுக்குறாங்க. சோ இங்க நம்ம பார்த்த நிறைய மொபைல்ஸ்ல IP69 ரேட்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ இது இவ்வளவும் கொடுத்து இதனோட பிரைசிங் ஒரு 30,000 ரூபாய் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஒரு 30,000 ரூபாய்க்கு இவங்க கொண்டு வரும்போது இல்ல 35,000 ரூபாய்க்கு கொண்டு போனாலுமே ஒரு நல்ல கேமரா கொடுத்து கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மொபைல் ரொம்ப நல்ல மொபைலா இருக்கும். ஏன்னா இவங்க கொடுத்திருக்க ஸ்பெக்ஸ், அது போக ஒரு பெரிய பேட்டரி எல்லாம் பார்க்கும்போது ஒரு தரமான மொபைலா தான் தெரியுது. கேமராவும் நல்லா பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னா ஒரு நல்ல மொபைல் சஜஸ்ட் பண்ண வசதியா இருக்கும். அடுத்து Oppo K13 அப்கிரேடா Oppo K13 Turbo அப்படின்ற மொபைல் வருது. என்ன பொறுத்த வரைக்கும் Oppo K13 ஒரு நல்ல மொபைல் இல்ல. ஏன்னா இந்த வீடியோ பாருங்க. சோ அதுல தெளிவா ஷேர் பண்ணிருக்கேன் ஏன் Oppo K13 நல்ல மொபைல் இல்ல அப்படின்றத. சோ இங்க Oppo K13 Turboவாவது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது நல்லா தான் தெரியுது. ஏன்னா இதுலயும் ஸ்னாப்டிராகனோட 8s Gen 4 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போறாங்க. 50 MPக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப், 7300 mAh பேட்டரி, 100 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. சோ இதனோட பிரைசிங் 30,000 இருந்து 35,000 ரூபாய் பிரைஸ்க்குள்ள தான் இருக்க போகுது. கண்டிப்பா ரியல்மியோட ஒரு மொபைலை தான் ரீபிராண்ட் பண்ண போறாங்க. சோ எந்த மொபைலா இருக்கும்னு உங்களுக்கு தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஸ்பெக்ஸை வச்சு. அடுத்து பட்ஜெட் மொபைல்ஸ்க்கு வந்துட்டோம். இங்க பட்ஜெட்ல நான் 2 மொபைல் பார்த்திருந்தேன். ஒன்னு டெக்னோட டெக்னோ புவா கர்வ் அப்படின்ற மொபைல். இது வந்து Dimensity 7300 அப்படின்ற ப்ராசரோட வருது. 6.78 inches curved AMOLED display, 64 MPக்கான டுவெல் கேமரா, ஃப்ரண்ட்ல ஒரு 16 MP கேமரா செட்டப், 5000 mAh பேட்டரி, 45 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் அப்படின்னு லீக்ஸ் பார்த்திருந்தேன். சோ இந்த லீக்ஸை வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு 15,000 இருந்து 17,000 ரூபாய் பிரைஸ்க்குள்ள வரும். 15,000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல ப்ராசரோட கர்வ் டிஸ்ப்ளே மொபைல் வேணும்னா இந்த மொபைலை செக் பண்ணுங்க. அடுத்து CMF Phone 2. நத்திங்கோட Phone 3 வந்து ஜூலைல தான் லான்ச் ஆகும்னு சொல்லிட்டாங்க. சோ அதனால CMF ஓட Phone 2 வந்து வர வாய்ப்பு இருக்கு. எனக்கு இது வந்து கன்ஃபார்மா தெரியல, வாய்ப்பு இருக்கு அப்படின்ற லிஸ்ட்ல தான் சேர்க்க போறேன். சோ இங்க இதனோட ஹைலைட் பெருசா சொல்லணும்னா இது வந்து ஒரு 20,000 ரூபாய்க்குள்ள வர போற மொபைல். இந்த டைம் சார்ஜரோட சேர்த்து தரேன்னு சொல்றாங்க. இதுதான் இதனோட ஹைலைட்டா இருக்க போகுது. இது தவிர சொல்ற அளவுக்கான பெரிய அப்டேட்ஸ் எதுவும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா Dimensity 7300 தான் வர போகுது. இவ்வளவு தாங்க ஜூன்ல லான்ச் ஆக போற மொபைல். இது தவிர என்ன மொபைல் லான்ச் இருந்தாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்றேன். டெலிகிராம் சேனல் லிங்க் கீழ இருக்கும். கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களோட பர்சனல் ஃபேவரட் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எப்பவும் மாதிரி லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் பண்ண மறக்காதீங்க. சோ வேற ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்.